வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் IAS, IPS தேர்வுகளுக்கு இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மேம்பாட்டு வரைநிலை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் IAS, IPS போன்ற பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுகள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பட்டதாரிகளுக்கு மிக சிறந்த பயிற்சி நிறுவனங்கள் மூலம் பயிற்சி அளிக்க புதுச்சேரி அரசு உத்தேசித்துள்ளது. எனவே 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சிவில் சர்வீஸ் தேர்வில் கலந்து கொள்ள விரும்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பட்டதாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே இணையதளத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தேவையான தகுதிகளை பெற்றுள்ள விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து தேவையான சான்றுகளுடன் ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வரைநிலை கழகத்தில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 2 ஆகும். விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கப்படும். அதில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பதாரர் பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்கப்படுவர். வருமான வரம்பின்றி தகுதி உள்ள அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்த சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் நடைபெற்ற 188ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகள் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 188வது ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. விழாவையொட்டி காலை 6 மணி முதல் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், ருத்ர ஜபம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்து குரு பூஜை நடந்தது. தொடர்ந்து பூர்ணாகீதி, கலசம் புறப்பாடு மற்றும் கலசாபிஷேகத்தை தொடர்ந்து அலங்கார மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வாதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திர பூஜை வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளியனூர் போக்கும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோயில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம், திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோயில் கிராமம், திருவண்டார்கோயில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணிக்கு ரூபாய் 22,39,520 ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருட்டு வழக்கில் பெண் தாக்கப்பட்டதால் அவரது கணவர் மன உளைச்சலில் உயிரிழந்த விவகாரத்தில் புகாருக்குள்ளான பெண் உதவி ஆய்வாளர் உட்பட 4 பேர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அருகே உள்ள தவளக்குப்பம் பூரணாங்குப்பத்தை சேர்ந்த அர்ஜுன் மனைவி கலையரசி. இவர் தனியார் விடுதியில் பணிபுரிந்து வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு விடுதியில் தங்க மோதிரம் மாயமானது தொடர்பாக கலையரசியிடம் தவளக்குப்பம் போலீசார் விசாரித்தனர். அப்பொழுது அவர் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. மோதிரத்தை கலையரசி எடுக்காத நிலையில் அவரை போலீசார் தாக்கியதாக கூறப்பட்டது. காவல் நிலையம் சென்று மனைவியை தாக்கியது குறித்து அர்ஜுனன் கேட்டறிந்தார்.
அப்பொழுது அவரையும் காவல் நிலைய உதவி ஆய்வாளர், உதவி சார்பு ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகியோர் தரைக்குறைவாக நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்கொலைக்கு முயன்ற அர்ஜுனன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவரது மரணத்துக்கு காவல்துறையே காரணம் என மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். புகாருக்குள்ளான தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, உதவி சார்பு ஆய்வாளர் சுரேஷ், காவலர்கள் வசந்தராஜா, பிருந்தா ஆகியோர் புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தூய்மை பணி, அதில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை மாநில அரசுகள் முறையாக செலவிட வேண்டும் என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகல்காம் சம்பவத்துக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்தது. சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை. பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க வெளிநாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவை பிரதமர் மோடி அனுப்பியது வரவேற்கத்தக்கது. தூய்மை பணிக்கான போதிய நிதி மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதை மத்திய அரசு சமூக நீதித்துறை கண்காணிக்கும். அனைத்து தரப்பினரும் பலனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் ராம்தாஸ் அத்வாலே. பேட்டியின் போது புதுவை மாநில ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை இயக்குநர் இளங்கோவன் உடனிருந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மீன்பிடி தடைக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் மீனவர்கள் வலைகளை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் வங்காள விரிகுடா மற்றும் அரபி பெருங்கடலில் வெவ்வேறு மாதங்களில் மீன்பிடி தடைக்காலத்தை மத்திய அரசு அமல்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் புதுவை, காரைக்கால் பகுதியில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை எந்திர படகுகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்களது விசை படகுகளை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களது படகுகளை சீரமைத்து வருகிறார்கள். மீன்பிடி தடைக்காலம் முடிவதற்கு இன்னும் 16 நாட்கள் உள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளை தீவிரமாக செப்பனிட்டு வருகிறார்கள். அதாவது படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், பழுதுகளை சரி செய்தல், புதிய வலைகளை வாங்குவது, பழைய மீன்பிடி வலைகளை தைப்பது போன்ற பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர். மரம் வளர்ப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ள இளைஞர் புதுச்சேரி வந்த நிலையில் சமூக ஆர்வலர்கள் அவரை வரவேற்று வழி அனுப்பி வைத்தனர். மேற்கு பெங்கால் மாநிலத்தை சேர்ந்தவர் இளைஞர் ஜோஜோ தாதா. மரங்களை வளர்க்க வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும் மற்றும் இரத்த தானம் செய்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் கட்டமாக இந்தியாவில் 20 மாநிலங்களில் சைக்கிள் பயணம் மேற்கொண்ட ஜோஜோ தாதா கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2ஆம் கட்டமாக மேற்கு பெங்காலில் இருந்து விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். 6 மாநிலங்களை கடந்து இன்று புதுச்சேரி வந்தார். அவரை புதுச்சேரி மரக்கன்றுகள் நடும் பசுமை இயக்கத்தின் தலைமை இயக்கத்தின் நிறுவனர் ஓம் சக்தி ரமேஷ், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், ஓவியர் முனுசாமி ஆகியோர் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம், இலங்கை சென்று மீண்டும் திரும்பி கேரளா செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஜோஜோ தாதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் காட்டுநாயக்கன், மலக்குரவன், குருமன், எருக்குளா ஆகிய 4 இன பழங்குடி மக்களையும் அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் காட்டுநாயக்கன், மலக்குரவன், குருமன், எருக்குளா ஆகிய 4 இன பழங்குடி மக்களையும் அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்ப்பதற்காக மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்கள் புதுச்சேரியின் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 342 படி மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பு சம்பந்தமாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கால தாமதப்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல சுதேசி காட்டன் மில் அருகில் கண்டன முழக்கமிட்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்தில் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் தலைவர் சுரேஷ், செயலாளர் கண்ணன் மற்றும் தன்ராமன், சோமசுந்தரம், அழகு, பரமசிவம், மனோகர், மாசிலாமணி, ஏகாம்பரம், ராஜு, செந்தில், முருகன், பழனி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். புதுச்சேரியில் வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் ஷாருக்கான். இவர் மீது 2 கொலை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் ரவுடி ஷாருக்கான் பணம் பறிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு பாத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து ரவுடி ஷாருக்கான் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு ரெட்டியார்பாளையம் போலீசார் பரிந்துரை செய்திருந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் குளந்தூங்கான் உத்தரவின் பேரில் ரவுடி ஷாருக்கான் மீது போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதற்கான உத்தரவை காலாப்பட்டு மத்திய சிறைத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். விபத்தில் அடிபட்ட நபர்களை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருபுவனை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் திருபுவனை துணை மின் நிலையம் எதிரே இன்று காலை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இருவரை மீட்பதற்காக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வரவில்லை. பின்னர் இதனால் தனியார் வாகனத்தில் இருவரையும் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் காரணமாக வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருபுவனை போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.